இந்த பாடல்லையுமே வந்துட்டு பெண் குழந்தைகள் அவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொல்லியிருக்கீங்க. இல்ல பவி மாதிரி இவங்க ஸ்பெஷல் குழந்தைன்னு தான் சொல்லணும். ரொம்ப எல்லாருக்குமே ஸ்பெஷலானவங்க. சோ பவி புது பொண்ணுங்க. அவங்க வந்து அடுத்தது கல்யாணம் பண்ணவங்க. ஓ சீரியஸ்லி கல்யாணமா பவி? அடுத்த வருஷம் கல்யாணம் பவி. ஓகே ஓகே, எல்லாரும் வருவோம் கல்யாணத்துக்கு. நீ சொல்லு, பவித்ரா அக்கா கூட நடிக்கும் போது எப்படி இருந்தது? பிடிக்குமா? பவி அக்காவை பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும் உனக்கு? ரொம்ப பிடிக்கும். ஓகே, அக்கா கூட சூப்பரா நடிச்சிருந்த. அக்கா கூட நடிக்கும் போது அக்கா எப்படி உன்கிட்ட கோஆபரேட் பண்ணாங்களா? ரொம்ப என்ன பிடிச்சது உனக்கு இந்த பாட்டுல? என்ன விஷயம் ரொம்ப பிடிச்சது? நடிச்சதுல ஒரு சீன் இருந்துச்சு, அது ரொம்ப இது கோவமா பப்பி இப்படி பண்ணி அந்த மாதிரி அந்த சீனா ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? சரி ஓகே, நீ ஒரு குட்டி பாப்பா, இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நீ பண்ண போற, நிறைய ஸ்டேஜஸ் நீ பார்க்க போற. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகணும்னு உனக்கு ஆசை இருக்கு? இதுக்கப்புறம் ஆக்டர் ஆகலாம்னு ஆசை. சூப்பர். நீ ஆல்ரெடி ஆக்டர் தானே? ஆமா தெரியுமா, நிறைய பேருக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். சுந்தரியில இருந்தே ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? நீ அழகா பேசுவ, அதனால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். வைக்கம் அம்மான்னு சொன்னோன்னா அந்த குரல் ஒரு காந்த குரல் அப்படி சொல்லுவோம். அந்த வார்த்தைகள் அந்த காந்த, அவங்க இங்க இல்லை, நம்ம மிஸ் பண்றோம். ஸோ அந்த காந்த குரல்ல அதை கேட்கும் போது ஒரு ஒரு கேட்கறவங்க யோசிப்பாங்க. சில பேர் எழுதின எனக்கே வந்து அவங்களோட அந்த நம்மளோட எழுத்துக்கு உயிர் வந்தா எப்படி இருக்கும், அது அந்த ஃபீல் ஆச்சு. அதுவும் வந்து அவங்க பயங்கர ஸ்பீடு. நாங்க இது மற்ற சாங்ஸ் பண்ணியிருக்கிறோம், நாங்க 4 hours 5 hours 6 hours போகும். ஈவன் பல்லவிக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு 2 hours எடுத்துப்பாங்க, குறை சொல்லலை. பட் இவங்க வந்து நான் ரொம்ப நேரம் ஆகும் போனோம், போய் 1 hourக்குள்ளே அவங்க பாடு கடை முடிச்சிட்டாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களாவே ரொம்ப இன்வால்மெண்டோட எனக்கு வந்து இதை நான் இப்படி சொல்லிக்கலாமா, அவங்க ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. ஆனா நம்ம கிட்ட கேக்குறாங்க, நான் இப்படி சொல்லிக்கலாமா, இது உங்களுக்கு கரெக்டா இருக்குதா, இவ்வளவும் பண்ணி அது குயிக்காவும், அவ்வளவு குயிக்கா நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ரெக்கார்டிங் வந்து இவ்வளவு குயிக்கா பாட முடியுமா அப்படின்னு. ஏன்னா அவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிக்கிறாங்க. பிராக்டிஸ் அவங்க மனப்பாடம் பண்ணி தான் பாட முடியும் அவங்களால. ஏன்னா பார்த்து பாட முடியாதுங்கிறதுனால நீங்க பாட்டை முன்னாடியே அனுப்பிச்சிட்டீங்கன்னா, 2 நாள் முன்னாடியே அனுப்பிச்சிட்டீங்கன்னா, பாட்டு முழுக்க ஒரு லைன் ஒரு வரி விடாம அந்த சங்கதி முதல் கொண்டு மனப்பாடம் பண்ணிட்டு வந்துருவாங்க. உச்சரிப்பு கூட நான் ஒரு கரெக்ஷன் கூட நாங்க சொல்லலை, அவங்க எல்லாமே பர்ஃபெக்டா வந்துட்டு அந்த கமகம் ஆட் பண்றது கூட அவர் சொன்னாரு. எனக்கு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க, கொஞ்சம் லென்த்தா இருந்தது அந்த இதுக்கு, சேச்சி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, அடுத்த செகண்ட் வேற ஒரு கமகம் கொடுத்தாங்க. எதுவுமே பெருசா கரெக்ஷனே இல்லை, கொடுக்கறது எல்லாமே ஓகேவா. ஏன்னா ஏன் காரணம்னா அதை இன்வால்மெண்டோட பண்றாங்க, ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு வேலையை சிம்பிள் பண்ணிட்டாங்க.